திமுகவிடம் எந்தெந்த தொகுதிகளை கேட்பது என்பது குறித்து காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறுகிறது. விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, முன்பாக காங்கிரஸ் கட்சி 15 தொகுதிகளை கேட்க உள்ளதாகவும் திமுக 7 தொகுதிகளை ஒதுக்க உள்ளதாகவும் நாம் தகவல் வெளியிட்டிருந்தோம். இந்த சூழலில் தற்போது எந்தெந்த தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கேட்க வாய்ப்பு இருக்கிறது? நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் திமுகவுடனான முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் கட்சி இன்று தொடங்க இருக்கிறது. மாலை 3 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் இந்த இரு கட்சிகளுக்கிடையேயான இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று நடைபெற இருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் எவ்வளவு தொகுதிகள், அதாவது அந்த எண்ணிக்கையை இறுதி செய்யக்கூடிய பணிகள் என்பது இன்று நடைபெறும். அதன் பிறகு அதற்கு முன்னதாக தற்போது இங்கு சென்னை வந்திருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள், அதாவது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை ஒருங்கிணைப்பாளர் முகுல் வாஸ்னிக், முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித், தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார் ஆகியோர் டெல்லியிலிருந்து சென்னை வந்திருக்கின்றனர். இவர்கள் தற்போது சத்தியமூர்த்தி பவன் வந்து இங்கிருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதாவது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு திமுக கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக இங்கு மாநில நிர்வாகிகளுடன் இவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை, அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த இன்றைய நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே 2 கட்சிகளும் அதாவது மறைமுகமாக பேசி வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சி முன்னதாக அதாவது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட 9 தொகுதிகள், அதாவது கடந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்ட அந்த 9 இடங்களை மீண்டும் வழங்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் திட்டவட்டமாக கேட்டு வருகிறது. ஒரு சில தொகுதிகள், அதாவது போட்டியிட்ட தொகுதிகள் கிருஷ்ணகிரி, விருதுநகர் உள்ளிட்ட ஒரு சில தொகுதிகள் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் கேட்டு வரக்கூடிய நிலையில் இடங்கள் மாறினாலும் அந்த எண்ணிக்கை என்பது அதே எண்ணிக்கை வழங்க வேண்டும் என்ற ஒரு இதை காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் வைத்து வருகிறது. இருப்பினும் கூட திமுகவுடன் நிறைய கூட்டணி கட்சிகள் இருந்து வருவதன் காரணமாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விட்டுத்தர வேண்டும் என்று தொடர்ந்து திமுக கேட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை கட்டாயம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை திமுகவிடம் காங்கிரஸ் வைக்கிறது. இது குறைந்தபட்சம் கடந்த முறை வெற்றி பெற்ற இடங்களையாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்ற சூழல் என்பது அந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் கட்சி கேட்க இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.